ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் வந்துட்டு மருதமலை முருகரை பார்க்காம எப்படி வீட்டுக்கு போகிறது? அதனால் இன்றைக்கி ஃபேமிலியாக மருதமலை முருகரை பார்க்க கிளம்பியாச்சு. மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு குளிச்சு கிளம்பியாச்சு. கேப் தான் புக் பண்ணியிருந்தோம். நான் என்னோட அம்மா, ஷர்வி குட்டி, தங்கச்சி, தம்பி எல்லாருமா சேர்ந்து தான் போயிருந்தோம். அடிவாரத்திலே இறங்கிட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்காக மாலை, தேங்காய், பழம்லாம் வாங்கிட்டு தலைக்கு வைக்கிறதுக்காக கொஞ்சமாக பூ வாங்கி வச்சுக்கிட்டோம். என்னோட தங்கச்சியும் தம்பியும் படியில் நடந்து வர்றதுக்காக நினச்சிருந்தாங்க. அவங்க படியில் நடந்து வந்துட்டாங்க. நானும் என்னோட அம்மாவும் ஷர்வி குட்டியுமா அடிவார இருந்து மேல கோயிலுக்கு பஸ் போகுது, அதுல நாங்களும் போயிட்டோம். என்னோட அம்மாவும் தம்பியும் இது ஃபர்ஸ்ட் டைம், நான் இது செகண்ட் டைமா போறேன். இதுக்கு முன்னாடி என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு வரும்போது நான், என்னோட ஹஸ்பண்ட், குழந்தை, என்னோட தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து போனோம். அப்போ நாங்க ஈவினிங் போயிருந்தோம். இப்போ மார்னிங்கே கிளம்பி போறது இது ஒரு தனி ஃபீலா நல்லா இருந்துச்சு. நாங்கள் வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்து மேலே கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே என்னோட தங்கச்சியும் தம்பியும் படி வழியாக ஏறி வந்துட்டாங்க. எப்போதுமே போனால் அவசரம் அவசரமாக கோயிலேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி தான் நல்ல நிம்மதியாக பொறுமையாக இருந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தோம். கோவில் உள்ள ஃபோன் எதுவும் அலௌட் கிடையாது, அதனால் வெளியே மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். நல்லபடியாக முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வெளியே பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் இருந்துச்சு, அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலேருந்து வெளியே வரும்போது அன்னதானம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. சாம்பார், ரசம், மோர், பொரியல்னு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பாய்.